அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டுக்காக அப்படின்னா அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் என்ன, உண்மையான நிலவரம் என்ன, என்ன ரீசனுக்காக இன்னமும் ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் ரிசல்ட் வெளியிடாம இருக்காங்க. ஸோ இன்று முதல் சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்று முதல் வந்து செலக்ட் ஆன அனைத்து நபர்களுக்கும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் அனுப்ப போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல ரிசல்ட் வெளியிட போறாங்க, யார் யாருக்கு இதுல முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கட் ஆஃப் மார்க் வந்து என்ன கட் ஆஃப் இருந்தா இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து என்ன ரீசனுக்காக இது வரைக்கும் ரிசல்ட் நாங்கள் வெளியிடாமல் இருந்தோம், ஸோ உண்மை நிலவரம் அதை பற்றின அப்டேட் வந்து அவருமே கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்து கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2000 அதாவது 3000 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 3000 ப்ளஸ் வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலே சேர்த்து 5,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக வந்திருந்த அப்ளிகேஷன் தான் ஓகேங்களா. ஸோ இந்த 3,00,000க்கும் இந்த 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்களை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து நேர்காணல் நடத்தி அவங்க எல்லாமே நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ அதற்கான வேலைகள், அதாவது இந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்றதுக்கான வேலைகள் தான் சிறப்பாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மை நிலவரம், ரியாலிட்டி இதுதான் ஓகேங்களா. ஸோ அது வந்து மேன் பவர், அதாவது தனித்தனி சீக்கிரமாகவே இந்த 5,00,000 அப்ளிகேஷன் ஃபார்முமே வந்து தனித்தனியாக வெரிஃபை பண்ணுறதுக்கு, கட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேன் பவர் கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸில் தான் கொடுத்து பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனாலையும் தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றதையும் தகவல் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இதோட உண்மை நிலவரமே இதுதான் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் வந்து செலக்ட் ஆன அனைத்து நபர்களுக்கும் ஓகேங்களா, அவரே அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்க, யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த எஸ்எம்எஸ் மெயில் கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த டிஆர்பி வெப்சைட் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அஃபிஷியல் வெப்சைட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரியும். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஜோன் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் மெயில் வருதோ அவங்க வந்து அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இவ்வளோ நாள் டிலே ஆகிறதுக்கு காரணமே வந்து நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க பிரதர். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. ஸோ அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ இதுக்கான அப்டேட்டுமே நான் தெளிவாக கொடுத்துட்றேன். இதுல முழுக்க முழுக்க காசு கொடுத்து வாங்குவதுன்றது சாத்தியமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு உண்மை நிலவரமும் கிடையாது. உண்மை ரியாலிட்டி என்ன அப்படின்னா 50-50 ஓகேங்களா? இப்போ 3000 வேக்கன்சி இருக்குன்னா கண்டிப்பா அதுல 1500லேருந்து 2000 வேக்கன்சி கண்டிப்பா காசு கொடுத்து வாங்குவது உண்மைதான். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிற அந்த 1500 வேக்கன்சி வந்து முழுக்க முழுக்க மெரிட் லிஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ டாப்பா வரவங்க, ஸோ அதிகப்படியான மார்க் எடுத்திருக்கவங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 50-50 ஓகேங்களா? காசு கொடுத்து வாங்குவதும் உண்மைதான். இதுல மெரிட் லிஸ்ட் போடுறதும் உண்மைதான். ஸோ அதனால யாருமே வந்து பிளைண்டா வந்து நம்பாதீங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கே வருமான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேரு. ஸோ உங்களுடைய செலக்ட் ஆன நபர்களுக்கு ஃபர்ஸ்ட்ல எஸ்எம்எஸ் மெயில் வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 1 வீக்ல வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும். அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுத்திருக்கிற அட்ரஸ்க்கு தான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா கொடுத்திருக்கிறது. ஸோ விரைவில் வந்து ரிசல்ட் வெளியிடப்படும். ஸோ செலக்ட் ஆன நபர்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் வந்துரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.